கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். அவராலே தான் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலரை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒரு புது நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். எதற்குன்னு சொன்னால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து பார்க்கவும் கர்த்தர் நமக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார், வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஏற்ற விதமாக எங்களுடைய கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே கர்த்தர் தருகிற தருணங்களை நாங்கள் தவறவிடாதபடிக்கு நானும் நீங்களும் சேர்ந்து நம்மை பரிசோதித்து பார்த்து எந்த இடத்தில் நாங்கள் திருந்த வேண்டுமோ, எந்த இடத்திலே நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டுமோ, எந்த இடத்துல நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தர் தருகிற அந்த தருணங்களை நாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை என்ற நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வருமோ தெரியாது. இன்றைக்கு நாங்கள் படுக்கைக்கு போகிறோம், நாளைக்கு நாம் கண் விழிப்போம் என்று தெரியாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளே நாங்கள் சந்திப்போம் அல்லது காண்போம். ஆகவே அதனால்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட்டி நமக்கு தரும்போது நாம் உலக போஜனத்துக்காக நம்முடைய கிரியை செய்யாதபடிக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே நாம் நம்முடைய கிரியை நாம் செய்வோம். ஆகவே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். கர்த்தருடைய அதாவது நம்முடைய கிரியை இதை நோக்கி இருக்க வேணும் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த காரியங்களை நாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்து அதை அப்படி விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது மையமாக இருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து அதற்கேற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். அதான் நாங்கள் பார்த்தோம், என்னுடைய இரட்சிப்பு பூரணமாக வேணும் என்று சொன்னால் 3 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதல் தேவனுடைய இரக்கம் முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்தது மறுஜென்மம் முழுக்கென்று நாங்கள் பார்த்தோம். மற்றது பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல், அது முக்கியம். அப்போ அந்த 3ம் சேர்ந்தால்தான் என்னுடைய இரட்சிப்பு பூரணமாகும். அப்போ தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். மறுஜென்ம முழுக்கு நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அதாவது தண்ணீர் முழுக்க நாங்கள் ஜலம். மற்றது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். மற்ற 2 விதமான ஜலம் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு குழந்தை உருவாகுவதற்கு பார்த்திங்கன்னா தாயின் கற்பத்திலே அந்த ஜலத்தினாலே அந்த குழந்தை உருவாகிறது. அப்போ ஒரு மனுஷன் உருவாகி வெளியில் வருவதற்கு எது உதவியாக இருக்குன்னா ஜலம் உதவியாக இருக்கிறது. அப்போ ஜலம் இல்லாமல் ஒரு மனுஷன் உருவாகி வெளியில் வர முடியாது. அப்போ ஜலம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வருவதற்கு ஜலம் எப்படி உதவியாக இருக்கிறதோ அதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உருவாகுவதற்கு ஜலம் முக்கியமாக இருக்கிறது. தான் நாங்கள் பார்த்தோம். ஞானஸ்தானத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குரிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை. அதான் பேழைக்குள் நாம் பிரவேசித்து நாம் அந்த பேழைக்குள் அந்த 8 பேரும் காக்கப்பட்டது போல் நானும் நீங்களும் காக்கப்படும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதான் பார்த்து யோவானில் அந்த காரியம் சொல்லுகிறது, மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியினால் இருக்கும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ நாம் மாம்சத்தினாலே பிறக்கப்பட்டோம், இந்த பூமியிலே வாழ்கிறோம். ஆனால் அதே நேரத்தை நான் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் நாம் ஆவியினாலே பிறக்க வேண்டும். அப்போ ஆவியினாலே பிறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ அதுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்து நாம் என்ன பார்த்திங்கன்னா கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் நாம் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்க, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுக்காக நாம் எழுந்திருக்கிறோம். அப்போ அது என்ன அர்த்தம் என்றால் நாம் பேழைக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை. அப்போ அப்படி இருந்தால்தான் அந்த ஜலத்தினாலே நாம் காக்கப்படுவோம். அதுதான் நாங்கள் காரியத்தை நாங்கள் பார்த்து அப்போ ஞானஸ்தானம் அது முக்கியம். ஆனால் அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முக்கியம். கிறிஸ்துவுக்குள் வாழாட்டால் ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட நாம் இந்த வருகிற ஆபத்துக்கு நாம் தப்ப முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பேழைக்குள் காக்கப்பட்டது போல நாங்களும் காக்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்போ இந்த 3ம் சேர்ந்தால் தான் என்னுடைய இரட்சிப்பு பூரணமாகும். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மையமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தின்படி நாங்கள் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழும்போது நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாம்
எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ அதனால தான் நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடையும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல் என்று. அது எதை குறிக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 22 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்கள், அப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கு பிற்பாடு பாருங்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். பல ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இயேசுவை மேல் பரிசுத்த ஆவியான புறாவை போல் இறங்கினார். மற்றவர்கள் மேல் இறங்கவில்லை, இயேசுவை மேல் இறங்கினார். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல் என்னென்னு சொன்னால், அப்போ ஞானஸ்நானம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருவதற்காக தான் பரிசுத்த ஆவியாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதான் அங்கே நாங்கள் பார்க்குறோம். பெந்தகோஸ்து நாளிலே பாருங்கள், அதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சிஷ்யர்கள் எல்லாரும் பயந்து அவன் தங்களுடைய பிராணனை காப்பாற்றுவதற்காக அவர் ஒழித்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இயேசு சொன்னது போல் அவர்கள் பார்த்திங்கன்னா காத்திருந்தார்கள். அப்போ காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள். பாருங்கள், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அவர்கள் பயந்து ஒளிந்து போக இருக்கவில்லை. அவர்கள் பார்த்திங்கன்னா வேத பாரகர் அல்லது ஆசாரியர்கள் எல்லாரும் அவர்களை பயமுறுத்தின போதிலும் இந்த நாமத்தை குறித்து எங்கே நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அடித்து அவர்களை பயமுறுத்தின போதிலும் அவர்கள் பார்த்திங்கன்னா பயந்து ஒளிந்து போக இருக்கவில்லை. அவர்கள் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இயேசு தான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக அங்கே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பாருங்கள், அதுதான் பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதல் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா எல்லா ரீதியிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயேசுவின் மேல் ஆவியானவர் இறங்கினார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் போகவில்லை. அதான் பார்த்திங்கன்னா லூக்கா 4:1 சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. பாருங்கள், அப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கினாருன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இறங்கின ஆவியானவர் அவர் திரும்பி போகவில்லை. பாருங்கள், அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா 4:1 லூக்காவில் ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் போனார். பாருங்கள், முதல் பார்த்துங்க ஞானஸ்நானம் எடுத்தபோது இறங்கினார். அப்புறம் இதில் பார்க்கும்போது 4:1 நிறைந்தவராய் இயேசு என்ன செய்தார், ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது என்னென்னா ஆவியானவர் இயேசுவை நடத்த தொடங்கினார். அப்போ அதே போல தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அப்போ இனி பார்த்திங்கன்னா நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர் தான் இருக்க வேண்டும். என்னோட ஞானஸ்நானம் எதுக்கு நாம் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா மனம் திரும்புதற்கேற்ற ஞானஸ்நானத்தை நாம் எடுக்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் பார்த்திங்கன்னா இயேசுவோடு நாம் பாவத்துக்கு மரித்து அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது இந்த பழைய மனுஷன், இந்த பாவத்துக்குரிய மனுஷன் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறான் என்று அதுக்கு பிறகு உயிரோடு எழும்பும் போது இந்த பழைய மனுஷன் எழுந்திருக்க மாட்டான். அதுக்காகத்தான் அவருடைய அந்த மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். அதுதான் நான் ஞானஸ்நானத்துக்கு எடுக்கிறோம் அந்த அடையாளமாக. அப்போ நான் ஞானஸ்நானத்தை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது. அப்போ நாம் ஞானஸ்நானம் எடுத்து பார்த்திங்கன்னா அவரோடு நாம் உயிரோடு நாம் எழுந்திருக்கிறோம். எதற்காக சொன்னால் தேவனுக்கென்று பிழைப்பதற்காக, அதாவது தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை வருவதற்காக அதற்கென்று நாம் பிழைக்கிறோம். அப்போ அதனால் தான் பாருங்கள், அதுக்கு பிறகு ஆவியான நம்மை நடத்துவார். அப்போ இயேசுவை பார்த்திங்கன்னா அவர் நடத்தினது போல அப்போ என்னையும் உங்களையும் ஆவியானவர் தான் நடத்த வேண்டும். அப்போ ஆவியானவர் பார்த்திங்கன்னா என்னை நடத்தி கொண்டு வரும்போது ஒவ்வொரு காரியத்திலும் அவர் எனக்கு கண்டித்து எனக்கு உணர்த்தி சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்துவார். அப்போ இயேசு விரும்புகிறபடி, அதாவது தேவன் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றிக்கொண்டு வருவார். என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், என்னுடைய சுவாபங்கள் மாறும், என்னுடைய குணாதிசயங்கள் மாறும். பாருங்கள், என்னுடைய பேச்சிலே மாற்றங்கள் வரும், என்னுடைய சிந்தனைகளிலே மாற்றங்கள் வரும், என்னுடைய செய்கையிலே மாற்றங்கள் வரும். அப்போ இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த உடனே வராது. அது பார்த்திங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கொண்டு வருவார்.
என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டு வரும். அதனால் தான் நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலுக்குள் நாம் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்த ஆவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதான் இயேசு நமக்கு முன்மாதிரியாக காட்டினார். அப்போ அவர் நிறைந்தவராய் அவர் புறப்பட்டு போனார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போனதாக அங்கே எங்கேயும் எழுதப்படவில்லை. அவர் நிறைந்தவராய் பாருங்கள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அதுதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் நடத்த வேண்டும், என் குடும்பத்தை நடத்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, முத்திரையாக பெற்றுக்கொண்டு அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் அவர் இயேசு புறப்பட்டது போல நாமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானோட நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென்றால், பிள்ளைக்குள் நாம் இருக்க வேண்டுமென்றால், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் நம்மால் அது முடியாது. ஏன்னா நம்முடைய பலத்தால் அதை நாம் செய்ய முடியாது. இன்றைக்கு உலக ரீதியாக நம்முடைய பலத்தால் பல காரியத்தை நாம் செய்கிறோம். நம்முடைய ஞானத்தின் பலத்தினாலே நாம் செய்கிறோம், நம்முடைய பார்த்திங்கன்னா பண பலத்தினாலே நாம் செய்கிறோம், நம்முடைய திறமை அந்த பலத்தினாலே நாம் செய்கிறோம். ஸோ பல காரியத்தை நாம் உலக ரீதியாக நாம் செய்யலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. அப்போ அந்த நிறைவு இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அதனால தான் ஆவியானவருடைய துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ நான் மாம்ச இச்சையை நான் நிறைவேற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், நான் ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும். அப்போ ஆவிக்கேற்றபடி என்ன சொன்னா, ஆவியானவர் என்னை நடத்துகிற விதமாக நான் நடக்க வேண்டும். அப்போ அந்த இடத்திலே என்னுடைய மாம்சம் என்னை நடத்தக்கூடாது. அப்போ ஆவியானவர் என்னை நடத்தாட்டால் என்ன நடக்கும் என்றால், மாம்ச இச்சை தான் என்னை நடத்தும். அப்போ ஞானசானம் எடுத்த பிறகும் எனக்கு மாம்சம் என்னை நடத்துகிறதா, மாம்சத்தின் இச்சை எனக்குள் இருக்கிறதா இருந்தால் ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தான் நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ மாம்ச இச்சையை நான் நிறைவேற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும். அப்போ ஆவியான ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவதற்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, இயேசு ஆவினாலே நிறைந்தவராய் அவர் பாருங்க ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இயேசுவை நடத்தினார். அப்போ இயேசுவை மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களையும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் நடத்தினார். பவுலை நடத்தினார், பேதுருவை நடத்தினார், பாருங்கள் ஸ்தேவானை நடத்தினார், பிலிப்புவை நடத்தினார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்தீங்கள் என்றால் அங்கே ஆவியானவருடைய வழி நடத்தலே அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அதிகமாக ஆவியானவர் அங்கே இருக்கிற அப்போஸ்தலரை கர்த்தர் நடத்தின விதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதனாலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. கர்த்தர் அனிதினம் சபையிலே ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆவியானவர் தான் பார்த்தீங்கன்னா அவர்களை நடத்தினார். அப்போ அவர்கள் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆவியானவரால் நிறைந்தவராக அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள், அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்போ முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய ஆளுகைக்குள் தான் அவர்கள் இருந்தார்கள். தாங்களாக இஷ்டப்படி ஒன்றும் செய்யவில்லை, தங்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் செய்யப்படவில்லை, எல்லாம் ஆவியானவர் அவளை நடத்தினார். அதுதான் ஒரு பெரிதான ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற. பாருங்கள், எவ்வளோ அற்புதங்கள் நடந்தது. அவங்களுடைய கைகளினாலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். பாருங்கள், அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல ஒரு பயம் இருந்தது. பாருங்கள், பிரதான ஆசிரியர்கள் கூட அவர்கள் பயந்திருந்தார்கள்.
அந்த அளவுக்கு அவருடைய கைகளினாலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பித்தார். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆதி சபையிலே நடந்த அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், அந்த காரியங்களே இன்றைக்கு இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு ஆவி கேட்டபடி நாம் நடப்பதில்லை. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆவி கேட்டபடி நடப்பதில்லை, தங்களுக்கு ஏற்றபடி நடக்கிறார்கள், தங்கள் விருப்பத்தின்படி நடக்கிறார்கள். ஊழியம் செய்வதா இருந்தாலும் என்ன, ஜெபம் பண்ணுவதா இருந்தாலும் என்ன, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவி கேட்டபடி அல்ல, தங்களுக்கு ஏற்றபடி அந்த காரியங்களை செய்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஊழியங்களை எந்த வளர்ச்சியும் இல்லை. பாருங்க, ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா சிதறுண்டு இருக்கிறார்கள், சபைகளை குழப்பங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஆவி கேட்டபடி ஒவ்வொருவரும் நடக்குவதில்லை. அவங்க இஷ்டத்துக்கு தங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கிறார்கள், ஆவி கேட்டபடி நடப்பதில்லை. அப்போ ஆவி கேட்டபடி நடந்தால்தான் வேதம் சொல்லுகிற மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு மாம்சிச்சை அவளை நடத்துகிறதுன்னு பாருங்கள். அவங்களோட இச்சை தான் அவளை நடத்துகிறது, ஆவியானவர் நடத்தவில்லை, மாம்சிச்சை தான் நடத்துகிறது. அதனால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் மாம்சத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள். அப்போ அது நாம் அப்படி இருந்தோம் என்றால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்பட முடியாமல் போய்விட்டுரும். அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு அப்படியே விட்டு கொடுத்து விட்டுருவணும். நம்முடைய சுய ஞானத்தை பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி நாம் காரியங்களை செய்ய போகக்கூடாது. ஆவியானவர் நடத்துகிற விதமாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ அதனால் தான் அந்த முக்கியம். அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே கலாத்தியர் 5:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ நமக்குள்ளே போராட்டங்கள் இருக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்மை நடத்தும் போது ஆவி கேட்டபடியே நான் நடப்போம். அதே நேரம் மாம்சம் நம்மை மேற்கொள்ளும் போது மாம்சத்துக்கு கேட்டபடியே நான் நடப்போம். அப்போ எதுக்கு நாம் இடம் கொடுக்குறோம் பொறுத்து தான் இருக்குது. அப்போ எதுக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்குறோமோ அதுதான் அதிகமாக நம்மை நடத்தும். அப்போ அது மிகவும் கவனமாக இருங்க. உங்களோட ஊழிய காரியங்களிலே, உங்களோட ஜெப வாழ்க்கையிலே, உங்களோட குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எதை நடத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு விட்டு கொடுக்குறீங்களா, அல்லது மாம்சம் உங்களை நடத்துவதற்கு விட்டு கொடுக்குறீங்களா? அப்போ எதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை நடத்தும். அப்போ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த நாளிலே எதை நம்மை நடத்துகிறது? விடிய நாம் எழும்பும் போது பாருங்கள், விடிய எழும்பி நாம் படுக்கைக்கு வரும் வரைக்கும் எது நம்மை நடத்துகிறது? ஆவியானவர் நடத்துகிறாரா, அல்லது என்னுடைய மாம்சம் என்னை நடத்துகிறதா? அப்போ என்னுடைய மாம்சம் நடத்தினால் அதில் இச்சை நிச்சயமாக வரும். இச்சைக்குரிய காரியங்கள் நிச்சயமாக வரும். அந்த காரியம் பாவத்துக்கேற்ற விதமான காரியங்கள் அந்த நிச்சயமாக வரும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ விளையாட்டு இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சபைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் எப்படியும் நான் நித்தியத்துக்கு போகலாம் என்று சொல்லி, பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்று சொல்லி நாம் ஏமாந்து போகக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்லா சொல்லுகிறது. அப்போ அதனால தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ உலக காரியங்கள் நாம் செய்யும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் தான் நம்மை நடத்தும். அதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போ எது நம்மை நடத்துகிறது அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஜெபம் பண்ணும்போது, நாம் ஜெபம் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று சோர்வு வரும். பாருங்கள், திடீரென்று பார்த்தீங்கன்னா நித்திர மயக்கம் வரும். திடீரென்று பார்த்தீங்கன்னா கொட்டாவி கொண்டு இருக்கும். ஜெபம் பண்ணி இப்போ உட்காரும் போது, ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் ஃப்ரெண்ட்ஸோடு காய்ச்சி கொண்டிருப்போம், ஃபோன் பேசி கொண்டிருப்போம், அல்லது எண்டியில் நாம் இருந்து கொண்டிருப்போம், அல்லது டிவி பார்த்து கொண்டிருப்போம். அப்போ நமக்கு ஒரு சோர்வு இருக்காது, கொட்டாவி மாதிரி வராது நமக்கு. ஆனால் எப்போ நான் ஜெபம் பண்ணுவோம்னு போய் டைம் எடுத்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கேருந்து தான் அந்த கொட்டாவி வருதோ தெரியாது, எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வருதோ தெரியாது. அப்படியே நாம் பார்த்தீங்கன்னா சோர்வாய் போகிறது, நம்முடைய சரீரம் சோர்ந்து போகிறது. பாருங்கள், அப்போ உலக காரியங்கள் செய்யும் போது நமக்கு சோர்வு இருக்காது. ஆனால் தேவனுடைய காரியங்கள், அது ஆவிக்குரிய காரியங்கள் அங்கே செய்யும் போது, ஜெபமோ அல்லது வேத வாசிப்போ, கர்த்தருடைய காரியமோ, அது கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள் நாம் கேட்பதாக இருந்தாலும் பாருங்கள் நித்திரை டக்குன்னு வருகிறது. சில நேரம் இரவு நேரம் பாருங்கள் தூங்கும் போது அநேகர் நித்திரை வராது. ஆனால் மெசேஜ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நித்திரை தானாக வருது. யோசிச்சு பாருங்கள் எப்படி நம்முடைய மாம்சம் நம்மை நடத்துதுன்னு பாருங்கள்.
அப்போ அதான் நாம் எதற்கு நாம் விட்டு கொடுக்குறோமோ அதுதான் நம்மை நடத்தும். அப்போ பாருங்கள், நாம் வந்து ஆராதனைக்கு போகும்போது, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அந்த நாளை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், நான் அதிகமான நைட் வேலை செய்கிறேன். அப்போ நைட் வேலை செய்யும்போது பாருங்கள், நான் வந்து நைட் வேலை செய்து பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட் வேலையால் வந்து இரவு போய் விடிய வந்து உடனே நான் வந்து குளிச்சுட்டு நான் சண்டே சேவஸ் வெளிக்கிட்டு போவேன். நான் படுக்க மாட்டேன், சண்டே சேவஸுக்கு போவேன். அப்போ அதுக்கு முதல் நான் ஆண்டவர் ஜெபிப்பேன், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே எனக்கு எந்த நித்திரையும் வராதபடிக்கு, எந்த உடல் சுருவும் எனக்கு வராதபடிக்கு கர்த்தாவே நீர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உம்முடைய வார்த்தை எனக்கு மிக முக்கியம் என்று சொல்லி நான் ஜெபித்துட்டு போவேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு எந்த நித்திரையோ, எந்த சோர்வோ, எந்த பலவீனமோ என்ற சரீரத்தில் இருக்காது. ஆனால் நான் இரவு ஃபுல்லாக நான் வேலை செய்திருப்பேன், நைட்டில் வேலை செய்தேன். ஆனால் அந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு நித்திரை வராது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் கேட்டு நான் வீட்டை வந்த பிறகு தான் நான் நித்திரை கொள்வேன். பாருங்கள், அப்போ நாம் அந்த வாஞ்சையை நமக்கு இருக்கும்போது நாம் கர்த்தருடைய கேட்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தை நான் கேட்க வேண்டும், எனக்கு எந்த நித்திரையும் வரக்கூடாது, எந்த சோர்வும் எனக்கு வரக்கூடாது, எந்த சரீர பலவீனம் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும். கர்த்தரை நாம் ஆண்டவரை உற்சாகத்தோடுமே நான் ஆராதிக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கையை கட்டி கொண்டு இருப்பார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக கையை கட்டி கொண்டு எங்கேயோ வானத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். நாம் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் நம்முடைய கையை இயங்க வைக்கிறார், நம்முடைய கால்களை இயங்க வைக்கிறார். பாருங்கள், நம்முடைய நாவு அசைகிறது, நாம் வந்து நல்லா நாம் பேசக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எத்தனை பேருக்கு பக்கவாதம் வந்து கதைக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு பக்கம் வாய் இழுக்கிறது, ஒரு கை இயங்க முடியாமல் இருக்கிறது. திடீரென்று பக்கவாதம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். நடக்க முடியாமல் போனால் பாருங்கள், நமக்கு எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பாருங்கள், எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் எவ்வளோ கிருபையாக நம்மை பாதுகாக்கிறார். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குன்னு நாம் ஒதுக்கும் போது கர்த்தரை நாங்கள் எவ்வளோ உற்சாகமாக, எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஆர்வத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், சேவஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சத்தம் அதிகமாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து காய்ச்சி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருப்பார்கள், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். பாருங்கள், அத்தான் இந்த காரியம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அத்தான் எதுக்கு நாம் இடம் கொடுக்குறோமோ அது நம்மை நடத்தும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா நமக்கு சோர்வு வரும், நமக்கு கொட்டாவி வரும், நமக்கு வந்து நித்திரை வரும் என்ற மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறோம். ஆனால் அதே நேரம் ஆவியானவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய ஆளிகைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆளிகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்போ ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். பாருங்கள், கர்த்தர் நமக்கு பலன் தரும்போது நாம் கர்த்தருடைய காரியத்தை நாம் உற்சாகமாக செய்ய முடியும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாள் யுத்தம் இருக்க தான் செய்கிறது. அப்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா அப்போ எதுக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மை நடத்தும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஆவியானவர் நம்மை நடத்தத்தான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே புதுப்பித்து கொண்டு வருவார். என்னோட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குள் இருந்தது. என்னுடைய சரீரம் வந்து மாம்ச காரியங்களை செய்து பழகிவிட்டது. அப்போ இனிய பார்த்தீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு வர வேண்டும். அதுதான் புதிதாக்குதல். எல்லா காரியத்திலும் புதிதாக்குள் வரும். இதுவரைக்கும் என் வாயில் தூஷணம் வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் நாவிலிருந்து புறப்படுகிறது. மற்றவர்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்கத்தக்க வார்த்தைகள் புறப்படுகிறது. ஒரு காலத்தில் தூஷணம் புறப்பட்டது, சாப வார்த்தைகள் புறப்பட்டது, மற்றவர்களை வந்து சபிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டது. ஆனால் இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னை புதிதாக்க பாருங்கள், தேவனுக்கேற்ற வார்த்தைகள், பக்தி, அதாவது ஒருவரை பக்தி வரைத்து உண்டாகத்தக்க வார்த்தைகள், மற்றவர்களை ஊந்த கட்டுகிற வார்த்தைகள், பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை நாவிலிருந்து புறப்படும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களும். நம்முடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு மாமிச கிரியைகளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆவிக்குரிய காரியங்கள், அது என்னுடைய கிரியாய் மாறுகிறது. அப்போ அதுக்கேற்ற பலன் கர்த்தர் கொண்டு வருவார். அதான் நாங்கள் பார்க்குறோம். முக்கியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆவியான நம்மை நடத்த வேண்டும்.
அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கல் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ பாருங்கள், புதிதான ஆவி உணவலாய் நாம் மாற வேண்டும். அதான் எபேசியரில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 22-24 வசனங்களை நான் பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்ச வசனம் அது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கு மிச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அப்போ பார்த்து என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய கிரியை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற ஒரு கிரியையாக தான் இருந்தது. அப்போ அதை என்னை கெட்டு போக பண்ணுகிறது, மற்றவர்களையும் கெட்டு போக விடுகிறது. அப்போ அப்படியான ஒரு முந்தின நடக்கை தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவோடு நாம் பாருங்கள் நாம் அடக்கம் பண்ணுகிறோம். அப்போ மரித்து, பாவத்துக்கென்று மரித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு நாம் இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறோம் கிறிஸ்துவோடு. எதற்காக? தேவனுக்கென்று பிழைக்க. அதுதான் பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டு பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அப்போ அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறான். அப்போ கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அதான் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அப்போ எழும்பும் போது அந்த பழைய மனுஷன் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணி விட்டு அவன் எழும்ப முடியாது. அப்போ எழும்பும் போது புதிய மனுஷனாக எழும்புகிறேன் கிறிஸ்துவோடு. எதற்காகண்டா? தேவனுக்கென்று பிழைக்க, எனக்கென்று பிழைக்க இல்லை, தேவனுக்கென்று. அப்போ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த ஆவியாக நடத்துகிற விதமாக தான் இருக்கும். அதான் நான் இயேசுவை பார்க்குறோம். அவர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு ஆவியினால் நிறைந்தவராய் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஃபுல்லாக ஆவியார் தான் நடத்தினார். அப்போ பிதாவின் சித்தம் அவர் செய்தார் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் வாழ்ந்த இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தன் இஷ்டத்துக்கு அவர் செயல்படவில்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தின்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அப்போ அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இயேசுவின் அடிச்சுடுவைகளை பின்பற்றுகிற நாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அதே போலத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்தால், இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நானும் நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய நபர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் கவனிக்க வேண்டும். அவரை கவனித்தோம் என்றால் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் பார்த்தோம் என்றால் அதன்படி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழும்போது இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் என்னாலும் ஜெயிக்க முடியும். அப்போ அதனால் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதான் பாருங்கள், பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பிறகு 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அதானே நாங்கள் பார்க்குறோம் இது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாருங்கள், எந்த காரியம் அவங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும். அவங்களோட வாழ்க்கையில் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். அப்போ இந்த பழைய மனுஷனை களைந்து போடாட்டால் புதிய மனுஷன் உள்ள அந்த காரியம் வராது. எங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவரால் நாங்கள் வாழ முடியாது. அண்ட் அப்போ பழைய மனுஷன் இருக்கும் வரைக்கும் அந்த பழைய மனுஷனை களைந்து போடாட்டால் பாருங்கள், சொல்லப்பட்டபடி 23ஆம் வசனத்திலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ புதிதான ஆவி எனக்குள் வராது. அப்போ அதுக்கு பாருங்கள், அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டால்தான் நான் புதிதான ஆவி உள்ளவனாய் நான் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்போ அப்படி நான் வாழும்போது 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்படுகிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது மனுஷனாக நான் மாறும்போது, தேவனுக்கென்று நான் பிழைக்கும் போது, புதிதான ஆவி உள்ளவனாக நான் நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் நடக்கும். பாருங்கள், அதை சொல்லப்பட்டிருக்கு, மெய்யான நீதி எனக்கு உண்டாகும். பாருங்கள், அது என்ன மெய்யான நீதி? அப்போ மெய்யான நீதி இருந்தால் பொய்யான நீதியும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த பொய்யான நீதி என்ன, மெய்யான நீதி என்ன எப்படி நாம் இனம் கண்டு கொள்ள முடியும்? பாருங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஏதாவது நீங்கள் மார்க்கர் வச்சு விடுங்க, திரும்ப அந்த வசனத்துக்கு நாம் வருவோம். ஸோ இப்போது நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிப்போம்.
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். பாருங்கள், அப்போ இந்த மெய்யான நீதி எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்குது. அந்த வைராக்கியம்தான் ஜெபிக்க நம்மை வைக்கிறது. அந்த வைராக்கியம்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நம்மை போக வைக்கிறது. அந்த வைராக்கியம்தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்மை வாசிக்க வைக்கிறது. அந்த வைராக்கியம்தான் கர்த்தருக்கென்று கொடுக்க வைக்கிறது. அந்த வைராக்கியம்தான் கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாக ஊழியம் செய்ய வைக்கிறது. ஸோ ஒவ்வொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியத்தை நிமித்தமாகத்தான் நாம் செய்கிறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நல்ல சாட்சி சொல்லுகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகிலும் அது அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல என்று சொல்லுகிறார். அது என்ன அறிவுக்கேட்ட வைராக்கியம் அல்ல? பாருங்க, அதுதான் அடுத்த வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இந்த வைராக்கியம் பாருங்கள், அந்த வைராக்கியத்தினால் செய்கிறார்கள் தானே. அந்த வைராக்கியத்தினால் செய்கிறது அது என்னன்னு சொன்னால், தேவ நீதியின்படி செய்யல, தங்கள் சுய நீதியின்படி அவர்கள் செய்கிறார்கள். அதான் பார்க்க, தவறாமல் ஆராதனை போவதிலிருந்து, ஜெபம் பண்ணுவதிலிருந்து, ஊழியம் செய்வதிலிருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைராக்கியம் இருக்குதான் அவர்களுக்கு. ஆனால் அது சுய நீதியின்படி செய்கிறார்கள். பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்களிலிருந்து, தசமாம் கொடுக்கறதிலிருந்து, ஸோ பல காரியங்கள் கர்த்தருக்கென்று செய்கிறார்கள். ஆனால் அது சுய நீதிக்கென்று தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அவர்கள் சுய நீதியின்படி செய்கிறபடியினால் பாருங்கள், தேவ நீதிக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போகிறார்கள். பாருங்கள், அதான் பரிசேயனை நாங்கள் பார்க்கும்போது, அவன் ஜெபத்திலே பார்க்கும்போது அவன் பார்வையில் அவன் நீதிமானாக அவன் எண்ணினான். என்னடா அவன் என்ன செய்கிறான்? செய்கிற கிரியை அவன் பாருங்கள், அவன் தான் சுய நீதி. அவன் செய்கிற அந்த நீதியை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்? அந்த ஆயக்காரனை விட நான் பெட்டர். அந்த ஆயக்காரன் அவன் பாவி, ஆனால் நான் அல்ல. நான் என்ன செய்கிறேன்? வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன். மற்ற வருகிற எல்லாவற்றிலும் தசம்பாகத்தை நான் கொடுக்கிறேன். அதனால் அவனை விட நான் பெட்டர்ன்னு அவன் சொல்லுகிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? தன் சுய நீதியை நிலைநிறுத்துகிறபடியால் தேவ நீதிக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். அப்போ அந்த அறிவிக்கிட்ட அது இல்லை, அந்த அறிவு இல்லை அவனுக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் அது அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல. வைராக்கியம் இருக்குத்தான், சுய நீதி கேட்ட வைராக்கியம் தான் அவனுக்கு இருக்கு. தேவ நீதி கேட்ட வைராக்கியம் அவனுக்கு வரவில்லை என்ற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அவன் சுய நீதியை செய்து கொண்டு இருக்கிறபடியால் தேவ நீதியை அவனுக்கு தெரியாது என்ற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அதாங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ மெய்யான நீதி எனக்கு எப்போ உண்டாகும் என்றால், அதான் அதில் நாங்கள் பார்க்குறோம், நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது. அதான் அந்த எபேசியில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவனாக நடக்கும்போது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் மூலமாக அந்த மெய்யான நீதியை நான் கற்றுக்கொள்வேன். அப்போ உண்மையான மெய்யான நீதி எனக்கு உண்டாகும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீதி நாங்கள் ரோமரில் 10ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற நீதி பார்த்தீங்கன்னா, அவங்க நீதி செய்கிறாங்க தான், ஆனால் தேவனை கேட்ட நீதி அல்ல, சுய நீதியை அவங்க நிலைநிறுத்துகிறார்கள். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல. வைராக்கியம் இருக்குதான், ஆனால் அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல. தேவ நீதி கேட்ட வைராக்கியம் அல்ல. சுய நீதி, அவங்களுடைய நீதி கேட்ட வைராக்கியத்தைப்படி தான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்கிறோம். அப்போ நமக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனால் தேவனுடைய நீதி கேட்ட வைராக்கியம் அல்ல. நம்முடைய சுய நீதி கேட்ட வைராக்கியத்தினாலே தான் கர்த்தரை நாம் தேடுகிறோம். அப்போ அந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் நான் புதிதான ஆவி உள்ளவனாய் நாம் நடக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த நான், ரட்சிக்கப்பட்ட நான், பாருங்க, புதிதான ஆவி உள்ளவனாய் இந்த பூமியிலே நடக்க வேண்டும். அதுக்கு தான் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ தான் மெய்யான நீதி என்னுடைய வாழ்க்கையிலே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது மெய்யான பரிசுத்தம் உண்டாகும். அது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நாங்கள் வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மெய்யான பரிசுத்தம் என்னென்னு சொன்னால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால். அப்போ எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் வாக்குத்தத்தம். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே சொல்லுகிறார், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. அப்போ இந்த சுத்திகரிப்புதல் பார்த்தீங்கன்னா அது யார் செய்கிறான்ற? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இந்த சுத்திகரிப்பை நமக்குள் உண்டாக்குகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அவருக்கு நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம்படி நாம் எப்படி இருப்போம் பாருங்கள். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். அப்போ நாங்கள் எப்படியா குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்போம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் 17ஆம் வசனம் சொல்கிறார், ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு. அப்போ எது என்னை மாம்சத்தை தூண்டி விடுகிறதோ, எது என்னோட இச்சையை தூண்டி விடுகிறதோ, எது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ய என்னை தூண்டுகிறதோ அதை விட்டு நான் விலக வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. அதிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதில் இருக்கும் வரைக்கும் நான் அசுத்தமானதை தொடுவேன், இச்சைய காரியங்களை நான் செய்வேன். அப்போ அதிலிருந்து நான் வெளியில் வர வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ வெளியில் வந்தால்தான் எனக்கு சுத்திகரிப்பு நடக்கும். அப்போ உள்ளுக்குள் இருக்கும் வரைக்கும், அசுத்தமான காரியத்துக்குள் இருக்கும் வரைக்கும், அந்த மாமிச காரியங்கள் இருக்கும் வரைக்கும், உலக காரியங்கள் இருக்கும் வரைக்கும் எனக்கு சுத்திகரிப்பு நடக்காது. அப்போ அதுலேருந்து நான் தான் வெளியில் வர வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுவார், வெளியில் வான்னு சொல்லுவார். அந்த நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் அதுக்கு செவி கொடுக்குறோமா? அப்போ நாம் அதுக்கு செவி கொடுத்து நாம் வெளியில் வந்தால்தான் அவர் சொல்லுகிறார் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடுவோம். அப்போ அந்த பாருங்க, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் பூரணமாக சொல்ல மெய்யான பரிசுத்தம் உண்டாகும். அதாங்க நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு. அப்போ இன்றைக்கு நமக்கு தேவ பயம் இல்லாட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அசுத்தம் தான் காணப்படும். அப்போ தேவ பயம்தான் நம்மை பரிசுத்தத்தை பூரணமாக்குகிறது. அப்போ அதை நான் பார்க்குறோம். அப்போ மெய்யான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். 3வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். பாரு, உங்களுக்கு தெரியும், ஆதாம் உருவாக்கும் போது தேவனுடைய சாயலாக அவன் உருவாக்கப்பட்டான் என்று நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1-3 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்போ ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அப்போ அந்த தேவ சாயலாக இருந்த அந்த மனுஷன், அதாவது ஆதாம், காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தின்படி அவன் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று. பாருங்க, அப்போ தேவ சாயல் போய்விட்டது, தன்னுடைய மனுஷ சாயல் வந்து விட்டது. மனுஷ சாயலும் தன் ரூபத்தின்படியும். அப்போ நான் மெய்யான பரிசுத்தத்தில் நான் வாழும் போது பார்த்தீங்கன்னா புதிதாக ஆவியானவர் புதிதாக்குதல் எனக்கு இருக்கும்போது, பரிசுத்தாவுடைய நிறைவு எனக்கு இருக்கும்போது பாருங்க, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மெய்யான நீதி எனக்கு உண்டாகும், மெய்யான பரிசுத்தம் உண்டாகும். 3வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல் திரும்ப எனக்குள் வரும். ஏனென்றால் பாவம் செய்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயல் ஆதாமை விட்டு போய்விட்டது. அது பிறகு பாருங்க, எல்லாம் பிறந்த மனிதர்களுக்குள் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சாயல் தான் வருகிறது. பாருங்க, அப்போ எனக்குள் என்னுடைய தகப்பனருடைய சாயல், என்னுடைய பெற்றோருடைய சாயல் எனக்குள் இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாயல் அவர்களுக்குள் இருக்கும். ஆனால் பாருங்க, அப்போ நாம் ஆவியான நம்மை நடத்தும் போது
பாருங்கள், அந்த எபேசு சொல்லப்பட்டபடி அந்த வசத்தை வாசிக்கும்போது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி, அப்போ எப்போ என்னுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உண்டாகிறதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொன்ன 3 காரியம், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், அடுத்து தேவனுடைய சாயல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எனக்குள் உண்டாகும். அதான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஆதியிலே எப்படி ஆதாம் ஏவாளை தேவனுடைய சாயல், ஆதாமை தேவனுடைய சாயலாக படைத்தாரோ அந்த சாயல், அதாவது தேவ சாயல் மீண்டும் எனக்குள் வருகிறது. அதுக்கு பாருங்கள், அதுக்குத்தான் ஆவியானவர் அந்த ப்ரொசஸை நடத்துகிறார். பாருங்கள், அப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறதுன்னு பாருங்கள். அதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. சும்மா ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னு சொல்லி நாம் இஷ்டத்துக்கு ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயல் வர வேண்டும். இந்த மாமிச சாயல் என்னை விட்டு விலகி போய் தேவனுடைய சாயல் நமக்குள் வர வேண்டும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். அதை நாங்கள் இதில் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக நாம் எடுக்க வேணும். ஸோ இதோடு அந்த செய்தியை நான் முடிக்கிறேன். அதை நாங்கள் அநேக காரியத்தை நாம் கவனித்தோம். பாருங்கள், உங்கள் கிரியை எதை நோக்கி இருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் அதிகமாக நாம் தெரியாமலே நம்முடைய கிரியை பார்த்திங்கன்னா அழிந்து போகிற போஜனத்துக்காகத்தான் இருக்கிறது. நமக்கு தெரியாமலே நாம் அதை கிரியை செய்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு பேசி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்போ இனிமேல் இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசோதித்து இனி நாம் என்ன செய்வோம் என்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிப்போம். அப்போ அது நாம் கிரியை நடப்பிக்கும் போது பிதாவானவர் அதை நமக்கு தருவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ உலகத்துக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். மனுஷன் வாக்கு கொடுத்த தான் ஏமாற்றுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் வாக்கு மாறுறது மனப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னபடி அவர் செய்வார். ஆகவே அவரை நாம் பிடித்து கொள்ளும். இந்த கடைசி காலத்திலே நித்திய ஜீவனுக்கு நாம் செல்லத்தக்க விதமாக நம்முடைய கிரியை இருக்கட்டும் என்ற இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஸோ அவரோடு கூட பாருங்கள் நம்முடைய பலனும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ நாம் பாருங்கள், நாம் எச்சரிக்கையாக நாம் இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தருகிற தருணங்களை தவற விடாதீங்கள். ஸோ ஆகவே இந்த காரியத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். நாம் இது விட்டு கொடுக்கும் போது, நாம் ஆயத்தப்படுத்தும் போது, நாம் உணர்ந்து மனம் திரும்பும் போது கர்த்தருடைய கரம் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.